Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பருப்பு கீரை கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 டம்ளர் துவரம் பருப்பை வந்து நல்லா வேக வச்சு குக்கர்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம என்னெல்லாம் பொருட்கள் சேர்க்க போறோம்ங்கறத பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அதை இதுல ஆட் பண்ணிரலாம். அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு அதையும் ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே வந்து குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் நல்ல டேஸ்டி ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த பருப்போடு சேர்த்துடலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து சப்பாத்தி அப்புறம் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரைஸ் சூடாக போட்டு இதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு இந்த பருப்பு கீரை கூட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து நம்ம குக்கரை மூடிடலாம். வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டதுனால ஒரு 2 சவுண்டு மட்டும் வச்சாலே உங்களுக்கு கரெக்டான ஒரு இதுக்கு வந்து வெந்துடும். அதனால் ஒரு 2 சவுண்டு மட்டும் விட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கீரைக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து வந்து போட்டு தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயப்பொடி அதுலேயே வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கீரையில் கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காயம் சேர்த்துடலாம். காயம் போட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு கூட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிச்சத்தை மேலே கொட்டிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கீரை கூட்டு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தில் வந்து நீங்கள் சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த பருப்பு கீரை கூட்டை வந்து போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கனாலே பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.